லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும், மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 24:6, கூடவே மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். Then அடுத்து, அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். போதும். ஆண்டவர் மீண்டுமாய் உங்களோடும் என்னோடும் இந்த புதிய வாரத்திலே, புதிய மாதத்திலே விலையேற பெற்ற ஜீவ வார்த்தைகளை கர்த்தர் பேச இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு உங்களை போல என்னை போல மனு உருவெடுத்து வந்து வாழ்ந்து அந்த சிலுவைக்கு போய் ஜீவனை விட்டு கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு கூட வந்து விட்டார் என்பதை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். போன வாரத்திலும் கூட ஆண்டவர் இந்த வேத வசனங்கள் மூலமாய் அவர் பேசினார். மீண்டுமாக இந்த நாளிலும், இந்த புதிய மாதத்திலும் இந்த ஜீவ வார்த்தைகள் மூலமாய் அவர் உங்களோடும் என்னோடும் விலையேற பெற்ற ஆலோசனைகளை அவர் பேச போகிறார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். ஆம், உண்மையாகவே அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இப்போது அவர் செத்து போன ஒரு ஆண்டவனாக அல்ல, உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள மெய்யான தெய்வமாய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உயிரோடு இருக்கிறவர் அவர். அந்த கர்த்தரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கிற கர்த்தர். அவர் எப்படியா? என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கிறவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சிறு குழந்தையாய் பிறக்கும் முன்னதாக இருக்கிறவராய் இருந்த அந்த கர்த்தர் இந்த உலகத்திலே மாம்ச உருவிலே உங்களுக்காக பேசுகிற எனக்காக மாம்ச உருவிலே வந்து பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படியாய் பிறப்பதற்கு முன்னதாக, அநேக 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி ஒரு குமாரன் பிறப்பார் என்பதாய் வேதத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர் பேசியிருக்கிறார். அந்த வசனத்திலே என்ன பார்க்கிறோம்? வாசிக்கலாமே. ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஓகே. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா. வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. சமாதான பிரபு எனப்படும். ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன். ரொம்ப கூர்மையா கேளுங்க. கூர்மையா கேட்டாதான் புரியும், உள்ளத்திற்குள்ளே போகும். மேலோட்டமா கேட்டனா இங்க மட்டும்தான் போகும். எங்க? காதுக்குள்ள மட்டும்தான். பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன். ஒரு பாலகன் என்றால் ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு சில நாமங்கள் இருந்ததா? என்ன? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி சில பிரத்யேகமான நாமங்கள் இருந்தது.
பாருங்கள், அதிசயமானவர் என்று சொல்லி அந்த நாமங்களை பார்க்கும் பொழுது பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. உண்மையாகவே அவர் யார்தான்? அதிசயமானவர் இல்லையா? ஆண்டவருடைய அந்த சிறு குழந்தையாய் பிறந்த அந்த விஷயம் ஒரு அதிசயமான காரியம். இன்னும் பல விஷயங்களிலே அவர் அதிசயமானவர் என்று நம்ம கூற முடியும். ஆனால் அந்த வசனத்திலே ஒரே ஒரு நாமம் ஆச்சரியத்தை ஊட்டுகிறது. என்ன? நித்திய பிதா. என்ன போட்டிருக்கு? நித்திய பிதா. என்ன அர்த்தம்? நீடித்து இருக்கிறவர். எப்படிங்க? நீடித்து இருக்கிறவர், சாவே இல்லாதவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன் மற்றும் சமாதான பிரபு என்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்கிறப்ப ஆமா அவர் அப்படிப்பட்டவர் தான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நித்திய பிதா என்றால் ஒரு பாலகனாய் பிறந்தவரை பார்த்து நித்திய பிதா என்று கூற முடியுமா என்று கேட்டால் கூற முடிகிறது. காரணம் என்ன? பாலகனாய் அவர் பிறந்த பொழுது ஒன்றும் வாழ்க்கை ஆரம்பிக்கவில்லை. அதற்கு முன்பதாகவே அவர் இருந்திருக்கிறார். யோவான் புஸ்தகத்திலே உங்களுக்கு தெரியும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அப்படியே கீழே நம்ம வந்தோம்னா உங்களுக்கு தெரியும், அந்த வார்த்தை மாம்சமானது என்று சொன்னால் அந்த வார்த்தை இருக்கிறவராகவே இருந்து கொண்டிருக்கிற நித்திய பிதாவாய் இருந்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தை இந்த பூமிக்கேற்ற மாம்ச உருவை எடுத்தது என்பதாய் அர்த்தம். அந்த வார்த்தை மாம்சமானது, அதுதான் பாலகனாய் மாறினது என்று சொல்லலாம். ஆமாவா இல்லையா? நித்திய பிதா, அவர் நாமம் நித்திய பிதாம். என்ன அர்த்தம்? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொன்னாரே, அவர் முடிந்து போனவர் அல்ல. அது மட்டுமல்ல, அதாவது ஏதோ ஒரு நாளிலே ஆரம்பமானவரும் அல்ல, அவர் இருந்து கொண்டே இருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நித்தியமானவர். ஆகவேதான் மரித்து உள்ளே அந்த பாடியை அங்க உள்ள வச்சிருந்தாங்க. எங்க வச்சிருந்தாங்க? கல்லறையில். ஆனால் சாவு அல்லது மரணம் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. 3ஆம் நாளிலே, அந்த 3 நாட்களும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த 3 நாட்கள் அல்லது சிலுவையில் அறையப்பட்டு ஜீவன் போன பிற்பாடு அவர் என்ன செய்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். வேதத்தில் இருக்கிறது. என்ன செய்தார்? அந்த நாட்களிலே அவர் எங்கு போனார், ஆவியிலே அவர் என்ன செய்தார் என்பதெல்லாம் நம்ம வாசிக்க முடியும். 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட அவர் நித்திய பிதாவாய் இருக்கிறபடினால்தான் மரணம் அவரை அடக்கி வைக்க, இறுக அவரை கட்டி வைக்க முடியவில்லை. எழுந்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறவர், முடிவில்லாதவர், அவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆமென். அவர் சத்தமா இன்றும் ஜீவிக்கிறார். நமக்காகவே அவர் மரித்து, நம் ஒவ்வொருவருக்காகவே அவர் உயிர்த்து, நம் எல்லாருக்காக இன்றும் ஜீவிக்கிறார். இன்றும் எத்தனை மேன்மையான ஒரு நம்பிக்கை, மேன்மையான ஒரு மார்க்கம், மேன்மையான ஒரு பாதை. செத்து போன ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதனை செய்யவில்லை. ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு, வாழ்ந்தாரு, செத்து போனாரு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒருவேளை அதுபோல சாதாரணமான ஒரு பிறப்பு, சாதாரணமான ஒரு சாவாய் இருந்திருந்தால்
இத்தனை கோடி ஜனம் அந்த ஆண்டவரை பின்பற்றி இருக்க முடியாது. அவர் ஜீவனாய், அந்த மார்க்கம் ஜீவனுள்ளதாய், அவர் வந்தது ஒரு நோக்கத்திற்காய் இருந்தபடினால்தான் அந்த நோக்கம் ஜீவனுள்ளதாய் அநேகரை அந்த ஆண்டவர் அண்டை கூட்டி சேர்த்து கொண்டே இருக்கிறது. உண்மையாகவே என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உயிரோடு வந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டாரா என்று சொல்லி பார்க்க வந்தவர்களிடத்திலே 2 ஆலோசனையை அங்கே கூறுகிறதை பார்க்கிறோம். 2 முக்கியமான விஷயத்தை. வாரத்தின் முதல் நாள் காலையிலே சில ஸ்திரீகள், சில சீஷர்கள் வேகமாய் அங்கே பார்க்க வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கதான் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், அவரை வைத்திருக்கிறோம், அப்படி சரீரத்தை நம்ம வைத்திருக்கிறோம், அங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அதற்கு மேலே பூசுவதற்கு சில என்னது வேகமாய் தேடி வந்தவரிடத்தில் அவர் சொன்ன அல்லது தூதர்கள் சொன்ன 2 ஆலோசனைகளை பார்த்து நம்ம முடிக்க போறோம். முதலாவதாக அதே மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். கர்த்தரைன்றதுல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். எல்லாரும் வாசிக்கலாம். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆண்டவரை தேடி வந்த அந்த மக்களிடத்திலே தெய்வம் தேவதூதர்கள் மூலமாய் பேசின சொன்ன ஆலோசனை என்ன? கர்த்தரை வைத்த இடத்தை வந்து சொல்லுங்க. இங்க கவனிங்க, எல்லாரும் இங்க கவனிங்க. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அந்த வார்த்தை அவங்க என்ன பண்ணாங்க? கேட்டுட்டாங்களா? கேட்டாச்சே, போதுமே, இனி வீட்டுக்கு போலாமே என்று அல்ல. உள்ள வாங்க, கொஞ்சம் அந்த இடத்தை பாருங்க, அங்க பாருங்க, இருக்கிறாரான்னு பாருங்க. அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்பதை கண்ணார பாருங்க. இங்க தானே வச்சிங்க அவரை, ஆனா இல்ல பாருங்களேன், வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்பதை உள்ளே வந்து பாருங்கள், உணருங்கள், உணருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களோடும் என்னோடும் பேசுகிற திருவாக்கு என்ன? இன்றைக்கும் ஜீவிக்கிற அந்த கர்த்தரை கேட்பது மட்டுமல்ல, வந்து பாருங்கள், நோக்கி பாருங்கள், அவரை உற்று நோக்குங்கள் என்கிறார் ஆவியானவராய கர்த்தர். அவர் உயிர் தெழுந்து விட்டார். அந்த கர்த்தர் இப்பொழுது அவர் ஆவியானவராய் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். அந்த பிரசன்னத்தை வந்து பாருங்கள். என்ன அர்த்தம் இதற்கு? கேட்பது மட்டுமல்ல, உணருங்கள், கண்ணார காணுங்கள், வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை மாற்றுங்க. அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். நீங்க போய் சொல்லுங்க, போது, இது போதுன்னு அப்படின்னு அனுப்பிடல. உள்ள வாங்க, உள்ள வந்து பாருங்க. அன்றைக்கு அந்த மக்களை பார்த்து அவரை வைத்த இடத்தை உள்ளே வந்து பாருங்கள், அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொன்ன அந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், அன்பு மகனே, மகளே, அந்த உயிர் தெழுந்த கர்த்தரை ஆவியிலே கண்டு, ஆவியிலே உணர்ந்து பார்.
உயிர்த்தெழுந்து விட்டார், உயிர்த்தெழுந்து விட்டார், உயிரோடு அவர் வந்து விட்டார் என்ற வார்த்தையை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்காதே, ஆவியிலே உணர்ந்து பாரதை. தாம் சொன்னபடியே அவர் என்ன செய்து விட்டார்? உயிர்த்தெழுந்து விட்டார். உள்ளே வாருங்கள், வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், ஆவியிலே கண்டு அறிந்து உணருங்கள் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் உயிரோடு எழுந்த அந்த காரியத்தை வாழ்க்கையிலே அனுபவமாக்காத ஒருவர் அவர் உயிரோடு இல்லை என்பது போலத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். போன வாரத்திலே உலகமெல்லாம் இயேசு உயிரோடு வந்து விட்டார், வந்து விட்டார், வந்து விட்டார் என்று சொல்லி பல இடங்களிலே, பல ஆலயங்களிலே அந்த பிரசங்கங்கள், அந்த வார்த்தைகள் பேசப்பட்டது. ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே வெறும் வார்த்தையாக உயிர்த்தெழுந்துட்டார், ஆப்பாடா முடிஞ்சிருச்சு, உயிர்த்தெழுந்துட்டார். ஆனா வாழ்க்கைக்குள்ளே இங்கே போன வார்த்தை இருதயத்திற்குள்ளே அநேகருக்கு போகவில்லை. அதனால தான் சொல்றாரு, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். அடுத்த ஸ்டெப்பு, கம் ஆன் இன்சைட், கொஞ்சம் உள்ள வாங்க, உள்ள வந்து பாருங்க, உள்ள வந்து பாருங்க. என்ன அர்த்தம்? கிறிஸ்தவன் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற பேச்சு மட்டும் போதாது. உள்ளே வா மகனே என்று கூப்பிடுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே வா, கிறிஸ்து யார் என்று பார், கண்டு உணர்ந்து கிறிஸ்துவை போல் மாறு என்று சொல்லுகிறார். அதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்கள் பாவங்களுக்காக, என் பாவங்களுக்காக அந்த சிலுவைக்கு சென்று அடிக்கப்பட்டு கடும் வேதனைக்குள்ளே சென்று விலையேற பெற்ற மீட்பை உண்டு பண்ணினார். உயிரை விட்டு கொடுத்து மீண்டும் உயிரோடு கூட வந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வாய் வழியாக கேட்பது மட்டுமல்ல, காது வழியாக கேட்பது மட்டுமல்ல, அந்த செய்திகளை, அந்த வார்த்தைகளை அனுபவமாக்க வேண்டும். ஆமென். இன்னும் சற்று உள்ளே அவருக்குள்ளே வர வேண்டும். அவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை வாழ்க்கையில அனுபவமாக்க வேண்டும். அதுதான் உள்ள வந்து பாருங்க, இங்கதான் அவரை வச்சீங்க, பாருங்க இருக்காரான்னு பாருங்க. அவரை அனுபவ பூர்வமாக உணருதல், வாழ்தல் அவசியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது, ஆவிக்குரிய வாழ்வு என்பது வெறும் கேட்டல் மட்டுமல்ல. வெறும், சொல்லுங்க சத்தமா, வெறும் கேட்பது மட்டுமல்ல, அதை வாழ்க்கையாக மாற்றுவதாகும். ஆமென், அல்லேலூயா. அதை வாழ்க்கையாக மாற்றுவது ஆகும். உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற வார்த்தையை கேட்பது முக்கியம்தான். சொல்லுங்க, முக்கியமா இல்லையா? சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். ஆம், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற வார்த்தையை அதை காதால் கேட்கும் பொழுது உள்ளமெல்லாம் பூரிக்கிறது. ஆனால் கேட்பதோடு முடிந்து விட்டால் பூரிப்போடு முடிந்து விடும் ஆசீர்வாதம். பூரிப்பு தேவைதான். என்னங்க, சத்தம் வரலையே? பூரிப்பு தேவைதான். ஆனால் அதை விட முக்கியம், வாழ்க்கைக்கான ஆசி தேவை. என்ன தேவைங்க? வாழ்க்கைக்கான ஆசீர்வாதம், கிருபைகள், வெற்றி வாழ்க்கை, ஆவியாவுடைய விசேஷ வல்லமை, அதெல்லாம் கேட்டுவிட்டு அதை அனுபவமாக்கினால்தான். ஆமென். அதுல தான் அந்த பலன் இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற வார்த்தையை காது வழியாக நாம் கேட்கிறோம்,
கேட்பதினுடைய அந்த பலன் கேட்டவைகளை அனுபவமாக்குறப்ப. ஆமாவா இல்லையா? மேனேஜர் சொல்றார், எம்டி சார் உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து கொஞ்சம் சம்பளம் கூட போகுது, நான் தான் என்ன செய்ய போறேன், சைன் போட போறேன். அப்பா சந்தோஷம் தாங்க முடியல. அது வர சிரிக்காத வாய் இப்ப பெருசா சிரிக்குது, அப்படியே பூரிப்பா இருக்கு. ஏன்? செய்தி மிக சந்தோஷமான செய்தி. ஆனா அந்த சந்தோஷம் முழுமை அடைவது அந்த கூட்டப்பட்ட அந்த சம்பளத்தை கையில வாங்குறப்ப. ஆமாவா இல்லையா? சார் உங்களுக்கு கூடிருச்சு பார்க்குறப்பெல்லாம் சொல்றாரு மேனேஜர், சார் உங்களுக்கு கூடிருச்சு. என்ன சார் ஒரு சாக்லேட் கொடுக்கலையா? ஆமாம் சார், கண்டிப்பா உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கணும். ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு, இன்கம்லாம் கூடி. அன்னைக்கு அப்படியே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள், சார் உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, சம்பளம் கூடிருச்சு அவ்வளோ. அப்படியா சார், சரிங்க சார், சரிங்க சார். மூணாவது நாள், சார் உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, கூடிருச்சு. அப்படியா சார், சரிங்க சார். அடுத்த 5, 6, சார் போதும் சார், வெறுமனே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன சார், கொஞ்சம் அதை கண்ணில் காட்டுங்க சார். உயிர் தெழுந்து விட்டார். முதல் முறை கேட்கும் பொழுது உள்ளமெல்லாம் பூரிக்குது. எஸ், மை லார்ட் ஹஸ் ரிசன் ஃப்ரம் தி டெட். என் இயேசு உயிரோடு வந்து விட்டார். திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை கேட்க, உயிர் தெழுந்து விட்டார், உயிர் தெழுந்து விட்டார், உயிர் தெழுந்து விட்டார், உயிர் தெழுந்து விட்டார். சுருதி குறைஞ்சு, சரி அதுக்கு என்ன இப்ப, அந்த மாதிரி வந்துரு ஸ்டேஜ். எப்ப தெரியுமா? உயிர் தெழுந்து விட்டார் என்பதை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகாத வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆனா நிறைய பேர் அப்படித்தான் இருக்கும். நிறைய கிறிஸ்தவ உலகத்திலே கிறிஸ்தவர்கள் இயேசு உயிர் தெழுந்து விட்டார், உயிர் தெழுந்து விட்டார். அந்த ஈஸ்டருக்கு முந்தின ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, பாடுறாங்க. அதை இதையும் தூக்கிட்டு போறாங்க, ரொம்ப ஹாப்பி. புது சேலை, புது சட்டை, புது பேண்ட், பார்க்கிறதுக்கு அப்படியே ஜொலிக்கிறாங்க. ஆனால் அது நீடித்து இருப்பதில்லை. அது பழைய அதே வருத்தம், அதே கஷ்டம், அதே வேதனை, அதே சோர்வு, அதே உணர்வு. உயிரோடு வந்தவரை வெறுமனே கேட்டுக்கொண்டிருந்தால் அப்படித்தானே இருக்கும். அதை வாழ்க்கையாக மாற்ற வேண்டுமே. உள்ளே வந்து பாருங்கள். ப்ளீஸ் கம் இன்சைட். See the place where you place the dead body is not here. அவர் risen from the dead. அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்பதை கேட்காதே, கேட்டது போதும், வாழ்க்கையாய் மாற்றுவதை. அப்போதுதான் கேட்டவைகளுக்கான பலன், அந்த வார்த்தைகளுக்கான பலன். இயேசு உயிர் தெழுந்து விட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவரை அறிந்து உணராதே, உள்ளே வராத, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் வராத ஒருவருக்கு எப்படி அந்த ஆசீர்வாதம், உயிரோடு வந்த அந்த விலையேறப்பட்ட ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க, எப்படி கிடைக்கும்? அவரை அறிந்து அதை வாழ்க்கையில வாழ்ந்து காட்டாத ஒரு தேவ பிள்ளைக்கு எப்படி தேவ கிருபைகள் சாத்தியப்படும்? வாழ்க்கையினுடைய எல்லா பார்ட்டுகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த சாயல், அந்த சத்தியம், அது என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும். ஒன்றரை கலந்திருக்க வேண்டும். வேலைக்கு போறோம், வீட்டில் இருக்கிறோம், வேறு ஊர்ல இருக்கிறோம், எல்லா இடத்திலையும் இயேசு உயிர் தெழுந்து விட்டார். அந்த சத்தியம் உங்கள் மூலமாய் அது உயிராய் இருக்க வேண்டும். எது? அந்த சத்தியம் உயிராய்.
இயேசு உயிர்த்தெழுந்து என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்துக்கு நாம் உயிர் கொடுக்க வேண்டும். அதுபோல வாழ்ந்து, ஆமென், ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இரண்டாவது, அந்த 28ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாசி. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு போதுங்க. இரண்டாவது, அந்த தூதர்கள் மூலமாய் ஆவியானவர் பேசின திருவாக்கு என்ன? சீக்கிரமாய் போய் அவர் எழுந்து விட்டார். எப்படிங்க? அவர் சொல்லுங்க சத்தமா. அவர் எழுந்து விட்டார் என்பதை போய் சொல்லுங்கள். முதலாவது, உயிரோடு வந்துவிட்ட அந்த கர்த்தரை நம் வாழ்க்கையினுடைய அதை அனுபவமா மாற்றணும். வாழ்க்கையினுடைய பிரதானமாய் மாற்றணும். உயிரோடு வந்தவருடைய சாயல் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் வெளியே தெரிய வேண்டும். இரண்டாவது, அவரை பற்றி அறிவிக்க வேண்டும். என்ன செய்யணுங்க? சத்தமா அந்த ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய பிரதான கட்டளை இதுதான் என் அன்பு தேவ பிள்ளை. இதுதான் உயிர் தெழுந்த கர்த்தரை அறிவித்தல் மிகவும் அவசியமானது. மோட்ச ராஜ்யத்துக்குள்ளே அவர் போகும் முன்னதாக சீஷர்களை பார்த்து சொன்னது இதுதானே, நீங்கள் உலகமெங்கும் போய் சீஷராக்கி, ஆமாவா இல்லையா? நீங்கள் உலகம் எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லுங்க, சீஷரா மாத்துங்க, இந்த சரியான பாதைக்கு மக்களை கொண்டு வாருங்கள் என்பதுதானே பிரதான கட்டளை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த காரியத்தை அறிந்து உணர்ந்து வாழ்க்கையிலே அதை வாழ்க்கையாய் மாற்றி இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய பிரதான கடமை அவரை அறிவிப்பது. ஆமென், அறிவிப்பது. பாருங்கள் அந்த 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். என்னங்க அறிவிக்க? ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறாங்க. எதுக்கு? அறிவிப்பதற்கு, சொல்லுவதற்கு. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற காரியத்தை சொல்லுவதற்கு விடாது அறிவித்துக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவராகிய கிறிஸ்துவை பற்றி சீஷர்கள், தேவ பிள்ளைகள் சொல்லும்படி வேகமாய் போய் சொன்ன அந்த விஷயம் அப்படியே அது அடுத்து அப்படியே வளர்ந்து இன்றைக்கு வரைக்கும் தேவ பிள்ளைகள் கூறிக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? பாருங்கள், அப்போஸ்தலர் புஸ்தகம் எடுங்க, 4:20 வாசிங்க வேகமா. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். அடுத்து 4:31 வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அடுத்ததாக 5:21 வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். அடுத்து 5ஆம் அதிகாரத்தினுடைய லாஸ்ட் வசனம் வாசிங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அடுத்து 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க.
சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். பாருங்கள், அன்றைக்கு ஆரம்பித்த அந்த விஷயம், கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்ல ஆரம்பித்த அந்த காரியம் அப்படியே சீஷர்கள் தாண்டி, தேவ பிள்ளைகள் தாண்டி இன்று வரைக்கும் அதை கிறிஸ்தவம் வெளியே சொல்லிக்கொண்டே இருக்கிறதா இல்லையா? ஒரு மெய்யான கிறிஸ்தவனுடைய பிரதான கடமை இயேசுவை அறிவிப்பது. ஆமென். அறிவிக்க சொல்லி அனுப்பின போது ஓடின விதத்தை பாருங்கள். வாசியுங்கள் 28:8 வேகமா. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு, என்னங்க, கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், சீக்கிரமாய். என்ன அர்த்தம்? சொல்லிவிட வேண்டும் என்ற தாகம், வேட்கை, வேகமாய் தாகமாய் ஓடுகிறார்கள். என்ன, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், எப்பா அவர் செத்து போயிட்டாருன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோமே, இதோட முடிஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்ண. ஆனா அவர் என்ன செஞ்சிட்டாரு? உயிர்த்தெழுந்துட்டார் என்று சொல்வதற்கு ஆடி அசஞ்சல்ல ஓடுறாங்க வேகமா. இது போன்ற தாகம், இது போன்ற வேட்கை யாரிடத்துல இருக்கும்? உயிர்த்தெழுந்த இயேசுவை உள்ளத்திலே அனுபவமாய் கொண்டிருப்பவர்களுக்கு தான் இருக்கு. எல்லா கிறிஸ்தவனும் இப்படி இருக்க மாட்டான். எல்லா கிறிஸ்தவனும் மெய்யான கிறிஸ்தவன் கிடையாது. அது உங்களுக்கு தெரியும். பேருக்கு கிறிஸ்தவனாய் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாய் இருக்கிறபடினாலே கிறிஸ்தவனாய் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். நான் கிறிஸ்தவ ஸ்கூல்ல படிச்சேன், அதனால இப்ப நான் ஆலயத்துக்கு போறேன்றவங்க இருக்கிறாங்க. இல்ல, கிறிஸ்தவர்களா இருந்து பின்வாங்கி போன கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. வாஞ்சை குறைந்து, ஆர்வம் குறைந்து. அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த தாகம், இந்த வேட்கை இருக்காது. யாருக்கு இருக்கும்? என் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். அது காதுகள் மட்டுமல்ல, உள்ளத்திலே உள்ளே போயிருக்கிறது. நான் இயேசுவாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் பார்க்கிறேன், ஆவியிலே நான் கேட்கிறேன், அந்த உயிரோடு வந்த இயேசுவை நான் சிந்திக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்கிறேன். அப்படிப்பட்ட நான் சொல்லாமல் இருக்க முடியுமா என்ற வேட்கை அந்த கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்கும். என் அன்பு விசுவாசியே, இருக்கிறதா உனக்குள்ளே இந்த வேட்கை? இருக்கிறதா? இல்லாவிட்டால் மந்த கிறிஸ்தவனாக தேவ ஆலயத்திற்கு பாரமாய் இருக்கிறாயா? ஆடி அசைஞ்சுக்கிட்டு, ஒரு வாஞ்ச தாக இல்லாம, ஒரு ஆசை இல்லாம, சும்மா மண்ணு மாதிரி வாழ்ந்துகிட்டு, அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களால் இயேசுவுக்கு 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஓடுகிறார்கள் வேகமாய் வேகமாய் இயேசுவை அறிவிக்க. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அந்த வேட்கை இருக்க வேண்டாமா தேவ பிள்ளையே? எத்தனை பேர்கிட்ட சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரை பற்றி? எத்தனை பேர்கிட்ட சொல்லி இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கு யார்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க? யோசிங்க. அதுதான் நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்கன்றதுக்கு அடையாளம். இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லாதவர்களுக்கு கிறிஸ்துவோடு கூட உண்மையான ஐக்கியம் இருக்க வாய்ப்பில்லை. ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. ஆண்டவரை பற்றி ஃப்ரெண்ட்ஸுக்கு, சொந்த பந்தங்களுக்கு சொல்லாத ஒரு விசுவாசிக்கு இயேசுவோடு சரியான உறவு இருக்க வாய்ப்பில்லை. ஒரு ஃபேமிலிக்குள்ள, ஒரு புருஷ மனைவிக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல சத்தம் வரலையே, நல்ல பாண்டிங். என்ன அர்த்தம்? ஐக்கியம், உறவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஐக்கியம்.
அன்பா பாசமா இருக்கிறாங்க, நல்ல பாசமா இருக்கிறாங்க, உண்மையான அன்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஹஸ்பண்டுக்கோ அந்த ஒய்ஃபுக்கோ அவங்க வெளி வேலையா எங்க போனாலும் சிந்தனை எங்க இருக்கும் தெரியுமா? ஃபேமிலி சிந்தனை, குடும்பம், என் மனைவி, என் புருஷன். யாராவது அந்த புருஷனை பற்றியோ அல்லது அவங்க மனைவியை பற்றியோ கொஞ்சம் பேசுனா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, விட்டு கொடுக்கவே. காரணம் என்ன? பாண்டிங், உறவு பலமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு வேலையிலேயோ அல்லது ஒரு கேங்காக இருக்கிறப்ப ஏதாவது சில விசேஷ காரியங்களை பேசினால் அந்த விசேஷ காரியங்களிலே புருஷனோ அல்லது மனைவியோ நன்றாக தேறினவர்களாயிருந்தால் வாய் டக்குன்னு வரும். எங்க வீட்டுக்காரர் அதை செய்வாரு, எங்க வீட்டம்மா அதை செய்வாங்க, அவங்க இதுல எக்ஸ்பர்ட், சூப்பரா செய்வாங்க, நீங்க வேணா அவங்ககிட்ட சொல்வதற்கு வாய் துடிக்குது. ஏன்? பாண்டிங், இணைப்பு பலமா இருக்கு. இயேசுவோடு இணைப்பு, அந்த பாண்டிங்கும் பலமா இருந்தா தான் வாய் வரும் இயேசுவை பற்றி பேசுறதுக்கு. வருதான்னு கேட்கிறேன், சொல்லுங்க. காலையில உட்கார்ந்து வேதத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலவே ஜெபம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆலயத்துக்கு உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப தான் கொஞ்சம் தியானம் மைண்டே வருது. என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை அது? என்ன கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு கேட்கிறேன். ஆனா வாயை திறந்தா இயேசுவின் பிள்ளை நானு, ஆனா இயேசு எனக்கு அப்படி செய்யல இப்படி செய்யல. வீட்டுக்குள்ளேயே புருஷ மனைவியா இருக்கிறவர்களுக்குள்ளேயே புருஷன் ஒழுங்கா வீட்டுக்கு ஒன்னும் பண்ணலன்னா வீட்டம்மாவுடைய அன்பை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஆண்டவருக்கு ஏற்றவர்களாய் நம்ம வாழாம அவர் எனக்கு இதை செய்யல அதை செய்யல எப்படிங்க? உயிர்த்தெழுந்த இயேசுவை வாழ்க்கையின் அனுபவமா மாத்தணுமே. அவர் உயிரோடு இங்க இருக்கிற மாதிரி வாழணுமே. அத மாதிரி வாழ்றவங்களுக்கு வாய் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? துடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றதுக்கு? சொல்லுவோம் சொல்லுவோம், அங்க சொல்லுவோம் இங்க சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவோம், அவங்களுக்கு சொல்லுவோம் இவங்களுக்கு சொல்லுவோம். திரும்ப சொல்றேன் கேளுங்க, இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லாதவர்களுக்கு இயேசுவோடு உண்மையான ஐக்கியம் இருக்க வாய்ப்பில்லை. சும்மா கேட்டுட்டு போகாதீங்க, இதெல்லாம் போர்டில் போட்டு வச்சுக்கோங்க. மகா உண்மை, இது மகா உண்மை, மகா உண்மை. பாரம்பரிய கிறிஸ்தவனா அப்படியே வாழ்ந்து சாகிறதை விட ஆண்டவருக்கு பிரயோஜனமான கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து விட்டு போவது நலம். இயேசுவை பற்றி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டாட்களுக்கு கூறாத ஒரு விசுவாசிக்கு இயேசுவோடு உறவு இருக்க வாய்ப்பில்லை. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நம்புவோமானால், எப்படிங்க? அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நம்புவோமானால் அதை வாழ்க்கையிலே அனுபவமாக்க வேண்டும், அதை வெளியே சொல்ல வேண்டும். ஆமேன். இந்த ரெண்டும் ஆக்டிவேட்டா இருக்கா? இந்த ரெண்டும் ஒருவேளை அப்படி இருந்தால் தெய்வம் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. பலன் பெரிது. ஆமேன். நிச்சயமாக பலன் பெரிது. இந்த இந்த ரெண்டுக்குமான ஆசீர்வாதத்தை பாருங்க. இந்த ரெண்டு விஷயம் அந்த அருமையான தேவ மக்கள் செய்ததை, அவர்கள் கீழ்ப்படிந்ததற்கான ஆசீர்வாதம் பாருங்கள். அது 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் பயத்தோடும் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும்
எதுக்கு இந்த வார்த்தையை இங்கே போட்டு வச்சிருக்கிறாரு? அது வரைக்கும் சந்தோஷம் இல்லாம இருந்துச்சு. இயேசு செத்து போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு கதை. இனிமேல் நம்ம இந்த உலகத்துல ஃப்ரீயா வாழ முடியாது போல. 3 வருஷம் கூடவே இருந்தோம், எத்தனை அழகான ஒரு வாழ்க்கை, அங்கங்க ஊழியம் செஞ்சோம். இவர்தான் எனக்கு அப்படி செய்வார் இப்படி செய்வார் யோசித்தேன். ஒன்னும் இல்லையேன்னு சொல்லி கொண்டு சிந்தித்து கொண்டு சோர்வோடு இருந்தவர்கள், அவர் உயிர் தெழுந்துட்டார், உள்ள வந்து பாருங்க, அவரை சொல்லுங்க. இதற்கு கீழ்ப்படிந்த உடனே அவர்களையும் அறியாமல் ஒரு விசேஷ சந்தோஷம் உள்ளே பிரவேசித்தது. ஆமேன். ஆமாங்க, சந்தோஷமே இல்லையேங்க, நிம்மதியே இல்லையே. நான் வேலைக்கு போறேன், எனக்கு குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, வீடு இருக்கு, கார் இருக்கு, பெரிய பங்களா இருக்கு, ஆனா போதுமான சந்தோஷம் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்க சிந்திக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த 2 விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. என் அன்பு விசுவாசியே, கிறிஸ்துவை வாழ்க்கையினுடைய அனுபவமாக்கு, 2வது கிறிஸ்துவை பற்றி வெளியே சொல்லு. இந்த 2க்கும் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களை அறியாமல் ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு புதிய சந்தோஷத்தை உள்ளே வைக்க ஆரம்பிப்பார். ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அங்கே என்ன பார்க்கிறோம்? அவர்கள் இந்த பயம் என்ன? இந்த பயம் என்னன்னு கேட்கிறேன். இது தேவ பயம் இல்ல. அது என்ன இடம்? அது கல்லறை. காலையில வந்திருக்கிறாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, பாடியை பார்த்து கொஞ்சம் பூசிட்டு போயிருவோம் அப்படி ஃபீல் பண்ணிட்டு வந்தவங்க, திடீர்னு ஒரு தூதனோ ஒன்னோ ரெண்டோ நின்று பேசுது. உள்ள என்ன வந்துருச்சு? நமக்கு பயம் வந்தா இருக்கிற சந்தோஷம் போயிருது இல்ல? ஆமாவா இல்லையா? பயம் வந்துச்சா முடிஞ்சு போச்சு கதை. ஆனா இங்க பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும். காரணம் என்ன? கீழ்ப்படிதல். ஆவியானவர் தூதர்கள் மூலமாய் பேசின அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே உள்ள கொஞ்சம் பயம் இருக்கு, சூழ்நிலை சார்ந்த பயம். ஆனா அதை தாண்டி சந்தோஷம் அல்ல, மகா சந்தோஷம். ஆமென். இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். கிறிஸ்துவை, உயிரோடு வந்தவரை வாழ்க்கையினுடைய அனுபவமாக்கி பாருங்கள். அந்த அனுபவமாக்கி விட்டு பிறருக்கு அறிவிங்கள். ஆமென். என்னது? வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து காட்டாம போய் சொல்லாதீங்க. நீ வாழ்றையான்றுவாங்க, நீ அப்படி வாழ்றையான்னு கேட்டுருவாங்க. நீ அப்படி வாழ்றையாப்பா, அந்த இயேசு வாழ்ந்த மாதிரி இருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டுருவாங்க. அனுபவமாக்கி இயேசுவை போல வாழ்ந்து கொண்டே போய் சொல்லுங்க. அந்த 2க்கும் கீழ்ப்படிங்க. கேட்க வேண்டாம், ஆண்டவரே என் குடும்பத்துக்கு கொஞ்சம் சந்தோஷம் தாங்கலாம் கேட்க வேணாம், அவர் நிரப்புவார். ஆமென். பணம், பொருள், பங்களாக்கள், உயர்ந்த வேலைகள், இன்னும் இந்த உலகம் சார்ந்த வேறு அநேக விஷயங்கள் நாம் சந்தோஷமாய் இருப்பதை தீர்மானிக்க முடியாது. இல்லாதவனும் சந்தோஷமாய் இருக்க முடியும். இந்த சந்தோஷத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா? சொல்லுங்க. இப்ப கார் வாங்கலாமா? வண்டி, வீடு, கொஞ்சம் காசு, வேலைக்கு போய் நல்லா சேர்த்து வச்சிருக்கேன், போய் வாங்கலாம். கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் கொடுங்களேன். ஒரு 1/2 kg கிடைக்குமா? அது அவரால் தான் கொடுக்க முடியும். ஆமென். சந்தோஷம் இருக்கிறது வெளியே, சிற்றின்பம் என்ற பேரிலே. என்னது? சிற்றின்பம் என்ற பேரிலே சந்தோஷம் என்ற விஷயம் சில இருக்குது. அது வாழ்க்கை அழிச்சிடும். சிகரெட்டு, குடி, சினிமா, ஆபாசம், ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம், ஜாலி மூடு, ஜாலி வாழ்க்கை, சீட்டாடுதல், இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபட்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது சாபத்தை கொண்டு வரும். பி கேர்ஃபுல். அது சாபத்தை கொண்டு வரும். சிற்றின்பத்திலே யார் ஊறி விடுகிறார்களோ அவர்கள் வாழ்வதற்கு லாய்க்கற்றவர்கள்.
எங்க இந்த 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 சிகரெட்டை விட முடியலங்க, இந்த குடிய விட முடியலங்க, இந்த சினிமாவை விட முடியலங்க, இந்த வீடியோ பார்க்கறத விட முடியலங்க. வசனத்தை கேளுங்க, வசனத்தை உள்ள அனுப்புங்க, ஆண்டவருடைய பாதத்தை அழுங்க, கண்ணீர் விடுங்க. அந்த சிற்றின்பத்தை நாடி போனீங்கன்னா வாழ்க்கை சூன்யமாகிவிடும். ஜாக்கிரதை. சிற்றின்ப பிரியன், சத்தமா சொல்லுங்க. என்னது சத்தம்? என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லாம போயிரும். வாழ்க்கையில இருக்கிறதையும் இழந்து போயிருவோம். யாருங்க? சிற்றின்ப பிரியன். இயேசுவால தான் மெய்யான சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஆமென். அவரால் தான் நீடித்த சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் என்ன செய்றேன், உனக்கு தரேன். எப்படி? சத்தம். உலகத்தை மாதிரி நான் கொடுக்கலப்பா, ஏன் சமாதானத்தை தர்றேன். ஏன் சமாதானத்தை? ஏன் என்னுடைய சமாதானம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ நல்லா வாழ்ந்திருப்ப. ஆமென். நீ சுகமா இருப்ப. காசு இருக்க இல்லையோ நீ சந்தோஷமா இருப்ப. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, உங்கள் இருதயம் இருப்பதாக. பாருங்க, கீழ்ப்படிஞ்சவங்களுக்கு வந்த ஆசீர்வாதம் மகா சந்தோஷம். தோல்வி போன்ற ஒரு தோற்றம், தோல்வி போன்ற இயேசு கிறிஸ்து அவ்வளவுதான் ஒரு தோற்றம். ஆனா அதை தாண்டி வாஞ்சை இருந்தபடினாலே, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே மகா சந்தோஷத்தை ஆவியானவர் விதைத்தார். அடுத்த வசனம் அப்படியே வாசிங்க கீழே. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இயேசுவின் வாழ்த்து வருகிறது. என்னங்க? வாயை திறங்க சத்தமா. வாழ்த்து. வாழ்க. இயேசுவைத்தான் வாழ்த்தி பழக்கம் மனுஷங்களுக்கு. எப்படி? இயேசுவைத்தான், இயேசுவே நீர் வாழ்க. இங்க அவர் வாழ்த்துறாரு. சேஞ்ச பாருங்க. யாரை? இந்த ரெண்டு விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்சவங்கள வாழ்த்துற விதம் அழகா. எங்க மீண்டும் வாசிங்க இந்த வசனத்தை. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது, இங்க பாருங்க, உள்ள வந்து பாருங்கன்னு தூதன் சொன்னதை கேட்டு பார்த்தாச்சு. உள்ள போயிட்டாங்க. பார்த்துட்டு அதை போய் சொல்லுங்கன்னு உடனே வேகமா ஓடுறாங்க. உயிரோடு எழுந்த இயேசு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆவியில. என்ற தெய்வமே, என்ன பிள்ளைகப்பா, என்ன பிள்ளைக. அப்ப அவங்க வீடு போய் சேர்ந்த உடனே நான் போய் அவங்கள பார்க்க மாட்டேன், இடையிலையே நான் சந்திக்கிறேன். அதுதான் அவனுடைய டீலிங். அவர்கள் அறிவிக்க போகிற போது இயேசு தாமே. என்னங்க அர்த்தம்? வாலண்டியராக கூப்பிடல. அவங்க யா கொஞ்சம் தூரமா போற சொல்றதுக்கு கொஞ்சம் பிளஸ் பண்ணிட்டு போங்க அப்படி கேட்டாங்களா அவங்க? இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். இயேசுவின் வாழ்த்து அவ்வளவு பிரத்யேகமானதுங்க. இயேசுவின் வாழ்த்து அவ்வளவு ஆசீர்வாதத்தை உண்டாக்க கூடியது. இயேசுவின் வாழ்த்தை பெற்றுக்கொள்வோர் வாழ்ந்திருப்பார்கள். ஆமென். வாழ்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு புது பலன் சாத்து. நிச்சயமா நான் உறுதியா நம்புறேன், அந்த தூதன் ஆவியானவர் சொன்னது, அந்த தூதன் மூலமாய் ஆவியானவர் பேசுனதை கேட்டு போன பொழுது ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு. இப்ப பார்த்தோம்ல, மகா சந்தோஷம். இடையே இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று வாழ்த்தின பிற்பாடு இன்னும் கொஞ்சம் பலன் கூடி இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க என்ன நம்புறீங்க? கன்ஃபார்மா? ஆமாவா இல்லையா? பலன் கூடி இருக்குது. இயேசுவின் வாழ்த்து பெற்றவர்கள் புது பலனை பெற்றவர்கள். ஆமென். என்னங்க? புது வல்லமை கிடைக்க பெற்றவர்கள்.
வாழ்த்து பெற்றவர்களுக்கு தான் வல்லமையான வாக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. என்னங்க, வாழ்த்து பெற்றவர்களுக்கு தான். கீழே வாசிங்க அப்படியே. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். போதுங்க, இன்னொரு பாயிண்ட் இருக்காங்க. வாழ்த்து பெற்றவர்களுக்கு தான் வாக்கு கிடைக்கிறது. ரெண்டு விஷயம். உயிரோடு வந்த இயேசுவை வாழ்க்கையின் அனுபவமாய், அந்த உயிர் தெழுந்த இயேசுவாய் வாழ்கிறவர்களுக்கு. இரண்டாவது, அவரை பற்றி சொல்பவர்களுக்கு. மூன்றாவது ஆசி அந்த 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். போதுங்க. தென் அப்புறம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். இங்க காலுங்க, அதே வார்த்தை இன்னொரு இடத்துல வந்துச்சு. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். ரெண்டு வாக்கு. என்ன வார்த்தைங்க? பயப்படாதிருங்கள். இது எதுக்கு சொல்றாரு? அந்த சூழ்நிலை சார்ந்த அந்த பயமும் கொஞ்சம் உள்ள இருக்கு, உள்ளூர வேற பயமும். என்ன நடக்குமோ? நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து இறந்துட்டாரு, அவ்வளவுதான். இனி என்ன? அவளாய் தேடி வந்தவர்களுக்கு அழகான வாக்கு வருது. என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆவியானவர் தூதன் மூலமாய் ஒரு விசேஷ வாக்க பேசுறாரு. இங்கே கீழ்ப்படிந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு விசேஷ வாக்கு. இயேசுவே நேரடியாக, என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அம்மா, ஐயா, பிள்ளைகளே, வாலிபர்களே, அன்பான வாலிப பிள்ளைகளே, இயேசுவாக வாழ ஆரம்பியுங்கள். உயிரோடு வந்த இயேசுவை உள்ளே இருக்கிறவராக வெளியே வாழ்ந்து காட்டுங்கள். அந்த இயேசுவை பார்க்கிறவர்களுக்கு சொல்லுங்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, உங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்க, சொல்லி ஆதாயப்படுத்துங்க, ஆலயத்துக்கு கூட்டிட்டு வாங்க. இயேசு தாமே உங்களுக்கு எதிர்ப்படுவார். இடையே வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்குள்ளே அவர் வருவார். அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ ஆரம்பிக்கும். வாழ்க என்று வாழ்த்த ஆரம்பிப்பார். அதை விட அடுத்ததாக, பயப்படாதப்பா, நான் கூட இருக்கிறேன். எவ்வளவு நல்ல கர்த்தர். இன்னும் அப்படியே நம்ம போனோம்னா, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் கூட இருப்பது பெரிய மேன்மை. ஆமென் சொல்லுங்க. எப்படி? எல்லாவித அதிகாரத்தையும் உடையவர் கூட இருப்பது மிகப்பெரிய மேன்மை. ரெண்டு விஷயம்தான் அதுக்கு ஆதாரம். ஒன்று, உயிரோடு வந்த இயேசுவாக வாழ்ந்து காட்டுகிறவர்களுக்கு, அந்த இயேசுவை பற்றி பிறருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. இந்த 3-4 ஆசிகளை சொந்தமாக்கிக் கொள்வீங்க. வேதம் பொய் போகாது. ஆமென். வேதம் பொய்யானதல்ல, அது ஜீவனுள்ள வார்த்தை. நாம் எல்லாரும் அப்படியே முழங்கால்